இப்ப பாரு, இது எத்தனை? 2. தெரியலையா? தங்கச்சி ஒண்ணுதான் கம்மியா சொல்லுது. ஓரளவுக்கு தான் தெரியுது. இதை வச்சு நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணா, நீங்க போய் யாருன்னு பாருங்க. போ. என்ன பொண்ணு ரெடியா? ரெடி அண்ணாச்சி, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். என் மருமகளை நானே கூட்டிட்டு போறேன். ஓ, இப்போ வேற ஒருத்தன். சரி வாங்க. வாங்க அண்ணாச்சி. ஏய், நீங்க 2 பேரும் சமையல் வேலைக்கு தானே வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இது அண்ணாச்சி, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் கல்யாண பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ண பார்க்கணும்? அது அண்ணாச்சி டார்லிங், அவங்க கல்யாண பொண்ணை பார்க்க வந்ததுல என்ன தப்பு? ஒரு தப்பு இல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். சரி வாங்க, கல்யாணம் பண்ண கூட்டு போலாம். ஏய், என்னவே இது, பொண்ணு முகமே தெரியல. இப்படி பூ போட்டு மூடி வச்சிருக்கீங்க? அண்ணாச்சி, அதுவா? பொண்ணு வீட்டு வழக்கப்படி பொண்ணை தாலி கட்டும் போது மாப்பிள்ள பார்க்க கூடாது. அதனாலதான் முகத்தை பூ போட்டு மூடி வச்சிருக்கோம். உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு கரீனாக்க தான் சொன்னாங்க. எனக்கு பொண்ணோட அப்பா சொன்னாரு அண்ணாச்சி. பாத்தியா, உனக்கு சொல்லியிருக்கான். அவன் என் உயிர் நண்பன், என்கிட்ட சொல்லவே இல்லை. பாத்தியா, நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை அவன்கிட்ட கேட்டு. அண்ணாச்சி டார்லிங், நீங்க கேட்டீங்கன்னா நாங்க மாட்டிக்குவோமே. மாட்டிக்குவீங்களா? இல்ல, தாலி கட்டுறதுதான் அவங்க மாட்டுறதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா டார்லிங். டார்லிங், இதெல்லாம் நீங்க போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட கேட்கலாமா? கேட்க கூடாதுதான். நீங்க போங்க, நாங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறோம். சரி, நீங்க சீக்கிரம் பொண்ணை கூட்டு வாங்க, நான் போறேன். ஓகே அண்ணாச்சி டார்லிங். ஓ, என்ன, நீங்களும் வசந்தோட அம்மாவும் ராசத்தை முதல்ல கூட்டு போங்க. நாங்க பின்னாடியே வந்துடுறோம். நீங்க போங்க. வாங்க போலாம். போமா, போ. அப்பாடா. சரி, வா போலாம். ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா, கிருஷ்ணவே பரமாத்மனே இதம் நமः. ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ருத்ராய பசுபதயே இதம் நமः. ஓம் கேசவாய ஸ்வாஹா, கேசவாய இதம் நமः. ஏய் நில்லு, யார்ல நீ? அண்ணாச்சி பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். சரிப்பா. ஏங்க, பாண்டி அபியும் கோவிலுக்குள்ள போயிருக்காங்க. நாமளும் பின்பக்கமா கோவிலுக்குள்ள போய் கல்யாணத்தை நம்ம கண்ணால பாக்கலாம், வாங்க. மேகல, கோயிலுக்குள்ள வச்சு அண்ணாச்சி ஆளுங்க நம்ம 2 பேத்தையும் பார்த்துட்டா அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள நம்ம போய்தான் ஆகணுமா? பேசாம இங்கேயே இருந்துருவோம். ஏங்க, நாம இங்கேயே இருக்கிறதுக்கா கோவிலுக்கு வந்தோம்? நம்ம பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னா நாம இந்த மாதிரி சில ரிஸ்க் எல்லாம் எடுத்துதாங்க ஆகணும். கோவிலுக்குள்ள போய் யார் கண்ணையும் படாம ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு ராசாத்தி கல்யாணத்தை பார்க்கலாம், வாங்க வாங்க. நாழி ஆயிட்டே இருக்கு, பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்கு. இந்த இப்ப வந்துருவாங்க. சம்மந்தி அம்மா கூட்டிட்டு வர போயிருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. வந்துருவாங்க சாமி. ஓம் மாதவாய ஸ்வாஹா, மாதவாய இதம் நமः. ஓம் திரிவிக்ரமாய ஸ்வாஹா, திரிவிக்ரமாய இதம் நமः. மேகல, பொண்ணு வர நம்ம பொண்ணுதான்.
என்னங்க இது? நம்ம பொண்ணோட முகம் பூ போட்டு முடி இருக்கு. அதுவா, அண்ணாச்சி குலத்தோட வழக்கப்படி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையாண்டா பொண்ணு முகத்தை பார்க்க கூடாதான். உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், அண்ணாச்சி சொல்லி இருக்கிறாரு. அவங்க இதுல அப்படித்தான். என்னக்கா இது? அண்ணாச்சி குடும்ப வழக்கப்படி பொண்ணு முகத்தை மாப்பிள்ள பார்க்க கூடாதாமே? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியலடி. என்னப்பா இது புது வழக்கமா இருக்கு? புரியலையே. ஐயோ அப்பாட, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. முத்தழகு, என்ன நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வேற எங்க நிக்க சொல்றீங்க? என் மாமாவையும் அந்த அபியையும் இந்த கோயில் முழுக்க தேடி நானே அசதியாயிட்டேன். ஐயோ எனக்கும் அப்படித்தான் இருக்கு முத்தழகு. என்ன கல்யாண பொண்ணு முகத்துல பூவெல்லாம் போட்டு மூடி இருக்கு? என்ன கல்யாண பொண்ணு பார்க்க ராசாத்தி மாதிரியே இருக்கு? எங்க எங்க என்ன கல்யாண பொண்ணு பார்க்க ராசாத்தி மாதிரியே இருக்கு. ஏ என்ன சொல்ற நீ? கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆமா, எதுக்கு பொண்ணு முகத்தை இந்த பஞ்சாப் லாரிய டெக்கரேட் பண்ற மாதிரி பூவால மூடி வச்சிருக்காங்க? பொண்ணு முகத்தை காட்டினா அது ராசாத்தின்னு தெரிஞ்சிரும்ல, அதான். ஆ? என்ன யோசிக்கிறீங்க? இத உடனே போய் அண்ணாச்சி கிட்ட சொல்லுங்க. உடனே போய் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாமளே போய் பூவை தூக்கி பொண்ணு முகத்தை பாத்துடலாமே. சரி வா முத்தழகு, நம்ம போய் பாப்போம் வா. ஏய் முத்தழகு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாட்டி எவ்வளவு நாளாச்சு? எப்ப இந்த ஊருக்கு வந்த? நான் வந்து 1 மாசம் ஆச்சுங்க. ஏய் நில்லு. என்ன? பொண்ணு முகத்தை நான் பார்க்கணும். சஞ்சீவ், அங்க பாரு. தாலி கட்டுற வரைக்கும் பொண்ணு முகத்தை மாப்பிள்ள பார்க்க கூடாது. பொண்ணு முகத்தை மாப்பிள்ள தானே பார்க்க கூடாது? நான் பார்க்கலாம்ல. ஏய் சஞ்சீவ், காளி அண்ணன் கிட்ட சின்னமணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. வாட் ஆர் யூ டூயிங் சிந்தாமணி? நீங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. நீ வா. சரி, வா, போவோம். அந்த இங்க வா. ஏய் என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்த? நான் பொண்ணு முகத்தை பார்க்கணும், விடுறீ என்ன? ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நான் பொண்ணை பார்க்கணும். பொண்ணு மணமேடையில போய் உக்காந்துருச்சு. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா நீ பொண்ணு முகத்தை பாத்துக்கோ. ஏய் எனக்கு தெரிஞ்சு போச்சுடி, நீ ஏன் பொண்ணு முகத்தை பார்க்க விட மாட்டேங்கிறன்னு. ஏன்? ஏன்னா கல்யாண பொண்ணா மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது ராசாத்தி தானே. ராசாத்தியா? அது யாரு ராசாத்தி? ஏய் நடிக்காதடி. நீங்க எல்லாரும் கூட்டு களவாணின்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எனக்கு அப்பவே உன் மேல டவுட் வந்துச்சு. ஆனா நான் சொன்ன அந்த கேன பைய அண்ணாச்சு நம்ப மாட்டாரே, அதான் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்லாம நான் விடவே மாட்டேன். நோ சிந்து, யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. சொன்னா புரிஞ்சுக்கோ. கையை விடுறி கருவாச்சி. சி. ஏய் சிந்து. அண்ணா என்ன ஆச்சு? தங்கச்சி, என்னண்ணா மாப்பிள்ள சிந்தாமணிக்கு மணமேடையில உட்கார்ந்து இருக்கிறது ராசாத்தி தான் தெரிஞ்சு போச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவ அந்த அண்ணாச்சி கிட்ட போய் சொல்ல போறாளாம். நீங்க தான் ஏதாவது பண்ணும் மாப்பிள்ள. சரி அண்ணா,
நீங்க ராசத்துட்டு போயிருங்க. சிந்தாமணியை நாங்க பாத்துக்கிறோம். போங்க. சரி மாப்பிள்ள, பாத்துக்குமா. வா வா. ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹா ஸ்ரீதராய இதன் நமः. ஓம் அக்னயே பிரஜாபதயே ஸ்வாஹா அக்னயே சப்தபதயே இதன் நமः. ஓம் வருணாய ஸ்வாஹா வருணாய இதன் நமः. அபி, இந்த சிந்தாமணி எங்க போனான்னு தெரியலையே. சஞ்சீவ் எங்க போனானே தெரியலையே. சரி, நீ இந்த பக்கமா போய் தேடு, நான் அப்படி போய் பாக்குறேன். போ. எங்க போன அந்த சிந்தாமணி? எங்க போய் தொலைஞ்சா இந்த அண்ணாச்சி தடிமாடு? முக்கியமான விஷயத்த சொல்லலாம் வந்து பார்த்தா ஆளையே காணோம். மாலை எடுத்து போட்டுக்கோமா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அண்ணாச்சி இங்க இருக்காரா? இவர்கிட்ட ராசாத்தி தான் கல்யாண பொண்ணா இருக்காங்கிற உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். இந்த சிந்தாமணி அண்ணாச்சி கிட்ட சொல்ல விடாம எப்படியா தடுக்கணுமே. யாரும் பதட்டப்படாதீங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறோம். போங்க. சரி, அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிரு. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன். சரி வா, நம்ம போலாம். பாத்து புடிமா, புடி. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. சரிங்க. சித்தி எழுந்துறீங்க சித்தி. சஞ்சீவ் தலையில அடிபட்டதும் மயங்கிட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது சித்தி? எந்திரிங்கம்மா. இந்தாங்க சித்தி எழுந்துறீங்க சித்தி. தூக்கு, வா வா, புடி. ஐயோ, நான் இப்ப எங்க இருக்கேன்? எங்கயா? ஏய், நீ அபி தானே? ஏய், என்ன கெட்டப் இது மாமி மாதிரி? ஸ்கூல் காம்படிஷன் எதுக்காவது போறியா? என்ன மன்னிச்சிரு அபி.
நான் அந்த ஸ்ரீஜா கூட சேர்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கைய கெடுக்க பார்த்தேன். உனக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். இன்னும் எப்படி பேசுறாங்க? எல்லாம் அந்த ஸ்ரீஜா ராட்சசியால தான். அவ புத்தி கெட்ட புத்தி. அவளுக்கு அவளை சுத்தி இருக்கிறவங்க யாரும் நல்லா இருக்க கூடாது. அவ மட்டும் தான் நல்லா இருக்கணும். நிச்சயமா உருப்படவே மாட்டா அவ. அவளை நானு பெத்தே இருக்க கூடாது. அபி, நீ சஞ்சீவ் எழுந்து தனியா இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். எல்லாம் ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சுடு அபி. அபி, என்ன அவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தப்பா உணர்ந்து பேசுறாங்க, வருத்தம்லாம் படுறாங்க. தெரியல சஞ்சீவ், இவங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே. ஒருவேளை வாழைப்பழத்தால வழுக்கி விழுந்ததால தலையில அடிபட்டு நல்லவங்களா இருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றது சஞ்சீவ்? சரி, இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா ராசத்தை பத்தி அண்ணாத்திக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை இப்படியே விட்டுறலாம். கல்யாணம் முடியட்டும், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி சரி, போலாம் வா. ஏன் அபி, எங்கடி போற? சாப்பிட பந்திக்கு போறியா? ஆமாமா, நீங்களும் வந்துருங்க. நான் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன், நீ போ. வா. இது யார் வீட்டு கல்யாணம்? யார் வீட்டு கல்யாணமா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு சோறு தான் முக்கியம். ஓம் இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமஹ. ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் புவ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் சுவ ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்பவ ஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. ஐயோ, எங்க போனாங்க இந்த சிந்தாமணி? மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது ராசாத்தி தான் அண்ணாச்சி கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. இவங்க எங்க இருக்காங்களா? என்னங்க, உங்களுக்கு என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? அண்ணாச்சி கிட்ட போய் கல்யாண பொண்ணா உட்கார்ந்து இருக்கிறது ராசாத்தி நீங்க தானே சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா, நீ யாரு? நான் யாரா? என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் முத்தழகு. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து சொன்னா மட்டும்தான் புரியுமா? ஆமா, சொல்லு. ஐயோ, சொல்லி தொலைக்கிறேன். இதுதான் நடந்தது. ஓ, அப்போ இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? எப்படி நான் இதையெல்லாம் மறந்தேன்? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. போய் அண்ணாச்சி கிட்ட மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது ராசாத்தின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்க. இதுக்கு இப்ப என்ன அடிச்சிங்க? அடிக்காம பின்ன உன்னை கொஞ்சுவாங்களா? நீ கட்டிக்க போற உன் மாமனோட தங்கச்சி வாழ்க்கையவே
கெடுக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? ஓ வாழ்க்கைக்காக நீ இப்படி எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, தூ. நீங்க ஏன் இப்படி திடீர்னு நல்லவங்க மாதிரி பேசுறீங்க? ஏய், நான் நல்லவ தாண்டி, அதான் நல்லவ மாதிரி பேசுறேன். சரி, பேச்ச வளர்க்க வேண்டாம். உங்களால இப்ப அண்ணாச்சி கிட்ட போய் மணமேடையில கல்யாண பொண்ணா உட்கார்ந்து இருக்கிறது ராசாத்தி தான் போய் சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதுரி. நீங்க சொல்லாட்டி என்ன, நானே சொல்றேன். இவ என்ன கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போடுறாளா? விடக்கூடாது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.